4.17 கிராம் மெத்தப்பட்டமைன் போதைப் பொருள் மற்றும் 1.5 கோடி ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம். 2 வழக்கிலே போதைப்பொருள் மற்றும் பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது முதல் வழக்கில் சென்னையில் இருந்து இலங்கைக்கு கடந்த 11ஆம் தேதி மெத்தாபெட்டமைன் போதைப் பொருளை கடத்த முயன்ற இலங்கை நாட்டைச் சேர்ந்த சிறுவன் உட்பட 2 பேரை அதிகாரிகள் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார். இவர்கள் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் மண்டபம் அகதிசி முகாமில் இலங்கையைச் சேர்ந்த நபர் மற்றும் சென்னையை சேர்ந்த கிருஷ்ணகிரி கிருஷ்ணகுமாரிடம் மற்றும் முகமது ரிசாலுதீன் ஆகியோரிடம் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அவர்கள் இருந்த 1.5 கோடி மதிப்பில் இருந்த கரன்சி மற்றும் டாலர்கள் இலங்கை பணம் அதிகாரிகள் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பறிமுதல் செய்திருக்கின்றனர். மேலும் இவர்கள் நடத்தப்பட்ட விசாரணையில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளால் கடந்த 2021ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு காசிலிங்கம் என்பவர் இந்த போதைப்பொருள் கடத்தலில் மூளையாக செயல்பட்டது விசாரணையில் அமலமாக இருக்கிறது. குறிப்பாக புலன் சிறையில் இருந்து கொண்டே தனது மனைவி கிருஷ்ணகுமாரி மூலமாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக விசாரணை தெரிவித்திருக்கிறது. இதையடுத்து சிறையில் இருக்கும் காசிலிங்கத்தை கடந்த 25ஆம் தேதி போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். இதே போன்று மற்றொரு வழக்கில் சென்னையில் கார் ஒன்றில் போதைப்பொருள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் ராயப்பேட்டையில் உள்ள பீட்டர் சாலையில் இருக்கக்கூடிய கார் ஒன்றை சோதனை செய்த போது 2.7 கிலோகிராம் மெத்தாபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்திருக்கின்றனர். போதைப்பொருள் கடத்திய 3 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த போதைப்பொருள் மணிப்பூர், முரியா ஆகிய பகுதியிலிருந்து கொடுத்து வரப்பட்டதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த 2 வழக்குகளிலும் அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி ராகவேந்தர்.